ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் பீஸ் சிக்கன் எடுத்து அதை மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அது கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஸோ அதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் அதை திருப்பி போட்டு ஸோ நான் 2 சைடுமே வந்து லைட்டாக வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப முறுமுறுன்னு இல்லாமல் லைட்டாக வந்து நான் 2 சைடுமே வந்து ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வர அந்த ஆயில் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஆயிலை வந்து நம்ம அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஆனியன், அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ், அப்புறம் சில்லி, அதுக்கப்புறம் வந்து கார்லிக் நான் வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ அந்தந்த காய் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வீட்டில் வந்து பண்ணி வச்சுருந்தேன் நான்வெஜ், அதையும் நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாமே போட்டு தான் நான் செய்ய போகிறேன். கடுகு வந்து எனக்கு பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன் பை ஒன்னாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வந்து அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடித்த பிறகு சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ சால்ட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், நான் எந்த எக்ஸ்ட்ரா ஆயிலுமே சேர்க்கலை. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருந்த அதே ஆயிலில் தான் இது எல்லாத்தையுமே போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு அது வந்து ஃப்ரை ஆன பிறகு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த சிக்கன் பீஸ் அதெல்லாமே வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதுவுமே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அதோட சேர்ந்து வந்து அது குக் ஆகணும். வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவுமே நான் வந்து ஆட் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு காரம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்றபடி நீங்கள் வீட்டில் இருக்கிற சில்லி பவுடர் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு சோயா சாஸ் வந்து நான் சேர்க்குறேன். ஸோ சோயா சாஸ் சேர்த்துட்டு அதையும் வந்து நான் வந்து இதோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்த ரைஸ் வந்து சேர்த்து அது கூட சேர்ந்து நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீஃப், கொத்தமல்லி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதில் எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவுமே நான் ஆட் பண்ணலை. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும், அதுக்கேற்றபடி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து செய்கிற வந்து ஃப்ரைட் ரைஸ். ஸோ தேங்க்யூ.